41 பேர் உயிரிழந்த போது தனது இடத்திற்கு வரவழைத்து துக்கம் விசாரித்த ஒரே தலைவர் விஜய்தான் என கடிந்துரைத்துள்ள சரத்குமார், விஜயுடன் இருக்கும் திருட்டு பையன்தான் ஜனநாயகன் படத்தை வெளியிட்டிருப்பதாகவும், அனைத்திலும் அரசியல் காண பொய் பரப்புரை மேற்கொண்டு வரும் தாவேகாவை அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். எந்த கொள்கையும் கோட்பாடுகள் இல்லாமல் ஒரு கட்சியை நடத்தி கொண்டு 41 பேர் இறந்த பிறகு அந்த துக்கம் விசாரிக்க வீடு செல்லாமல் தன் வீட்டுக்கு அழைத்து துக்கம் விசாரித்த ஒரு தலைவன் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர் ஒருவர் இந்த உலகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அது தாவாக தலைவர் விஜய் என்றுதான் சொல்லுங்க. சிந்திச்சு பாருங்க, ஒரு துக்க நிகழ்வு, குழந்தை ரெண்டு குழந்தை 13 வீட்டுக்கு நான் போயிருக்கேன், கூட்டம் வந்தது, நான் வந்திருப்பது ஒரு துக்கத்திற்காக, துக்கம் விசாரிப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். யார் என்கிட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணலையே, ஏன் செல்லவில்லை, அடிபட்ட ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போல? சிந்தித்து பார்க்க வேண்டும். தலைவன் என்பவன் எந்த ஒரு சோதனை காலம் வந்தாலும் சரி அருகில் இருந்து கவனிப்பது அவங்க வேலை. அந்த மக்கள் சேவை இல்லாமல், கோட்பாடுகள் இல்லாமல், கொள்கைகள் இல்லாமல் அவர் எதை சொன்னாலும் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா மத்திய அரசு ரிலீஸ் பண்ணிருச்சுன்னா உங்க கூட இருந்த ஒரு பெற்று போய் ரிலீஸ் பண்ணிருக்கான், கூடயே சிந்திட்டு இருக்கிறோம் பண்ணிருக்கோம், எப்படி பண்ண முடியும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சொல்வதெல்லாம் பொய்யாக இருந்து கொண்டிருக்கிறது. அனைத்திலும் அரசியல் காண வேண்டும் என்று பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த தாவாக அறவே டெபாசிட் நடக்கும். நாட்டுக்கு அப்போதான் நல்லவர்கள் வருவார்கள். இளைஞர்களை திசை திருப்ப வேண்டாம்.